பணத்தை சேர்க்க, சொத்தை சேர்க்க, பொருளை சேர்க்க திட்டமிடுகிற நாம் நமக்கு பிறகு அது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பது குறித்த புரிதலோடு இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பெருசாக பேசுறது கூட கிடையாது. இதுக்கான சொல்யூஷன்ஸை உருவாக்கணும், மக்களுக்கு இது பற்றின அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்ரீஜித் குனில் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ பேங்க்ஸில், இன்சூரன்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அன்கிளைம்டு அமௌண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிங்கிறாங்க. இவ்வளோ பணம் எப்படி அன்கிளைம்டாக இருக்குது? முதல்ல 10 வருஷத்துக்கு மேலே டெபாசிட், 7 வருஷத்துக்கு மேலே இன்சூரன்ஸ், 7 வருஷத்துக்கு மேலே ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதெல்லாம் வந்து யாருமே கிளைம் பண்ண வரலன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட் ஃபண்ட் இருக்குது, வாங்கி வச்சுப்பாங்க. 10 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்டவரை அணுக வங்கிகள் முயற்சி செய்யாது. பேங்க்ல யாருமே வந்து நம்ம நாமினியோட கான்டாக்ட் நம்பரோ இமெயில் ஐடியோ வாங்குறது இல்லை. நாமினேஷன் ஃபார்ம்லேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேமு, ரிலேஷன்ஷிப், அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. நான் கேட்குறேன், ஏன் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் ஏன் வைக்கிறது இல்லை? இப்போ சக்சஷன் லா அப்படிங்கிற ஒரு பொது கட்டமைப்பு, இது எல்லா மதத்தினருக்கும் இந்தியாவில் ஒரே மாதிரியானதா, இல்லை ஒவ்வொரு மதத்துக்கும் வாரிசுரிமை சட்டம் மாறுமா? ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் மாறும். இந்துக்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 இருக்கு. ஒரு கிறிஸ்டியன் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 இருக்கு. முஸ்லீம்ஸ் வந்து யூ ஹேவ் அ பர்சனல் ஷரியா லா 1937. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டமா இருக்கு. உயில் எழுதிட்டாரு, அவரு தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை மாற்றி எழுத முடியுமா? உயில் ஒரு இஸ் நாட் எ லீகல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து உயிர் கிடைக்கிறதே வந்து நம்ம உயிர் போகும்போது அந்த உயிர் கிடைக்கும். இப்போ இந்த உயில யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாரு. இப்போ சாட்சி கையெழுத்து போட்ட 2 பேருமே இவர் வயசுக்காரங்க, முன்னாலே செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விட்னஸை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். நம்மளோட கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணணும். நான் பண்ணும்போது நான் சொல்ல 4-5 பேரை போடுங்க விட்னஸா, அட்லீஸ்ட் ஒருத்தராவது வருவாங்கல்ல. நியூ ஏஜ் அசட்ஸ்னே நிறைய வந்திருக்கு. ஒருத்தர் ஒரு யூடியூப் வச்சிருப்பாரு, அதில் வந்து அவருக்கு காலம் முழுக்க வரும், அவர் இறந்த பிறகு அவருடைய கண்டென்ட்டுக்கு காசு வரலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கூட இவங்க உயிலுக்குள்ளே கொண்டு வரணுமா? இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே அசெட் தான். ஒரு பெண் திருமணமானவங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், ஒருவேளை அவங்க உயில் எழுதாமல் இறந்து போனா இது கணவரின் சிப்ளிங்ஸுக்கு போய் சேரும் அப்படின்னு இருக்கு. எவ்ரி உமன் இன் இந்தியா ஷுட் ரைட் அ வில் irrespective of age. ஏன்னா அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரிக்வெஸ்ட் பண்ண, ப்ளீஸ் ரைட் அ வில். ஸோ சட்டம் இப்படி தான் இருக்கு, அதனால நீங்க உயில் எழுதிருங்க. இந்த சக்சஷன் பிளான் பண்றவங்க, அதை பிளான் பண்றவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன் தம் ரூல் என்ன? சக்சஷன் பிளான் பண்ணாம போறது இட்ஸ் a big financial crime to your family. பிக் ஃபினான்ஷியல் கிரைம் டு த ஃபேமிலியில் ஒரு டெத்துக்கு அப்புறம் நீங்கள் கிட்ட வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை வந்து கேட்குறாங்க. அதான் அந்த சைன். உங்கள் சிக்னேச்சருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த சிக்னேச்சர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ஒன்லைனா என்னதான் சொல்றீங்க? பணம் விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது.